வணக்கம் சார். இப்போ அந்த பல்லடத்தில் நடைபெற்ற அந்த பொதுக்கூட்டத்தில் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோரை புகழ்ந்து பேசியிருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. இதற்கு முந்தைய அந்த மக்களவை தேர்தலை பொறுத்தவரை மோடியா அல்லது இந்த லேடியா என்று மறைந்த முதல்வர் ஜெயலலிதா ஒரு சவால் விடுத்திருந்தார். இந்த சூழ்நிலையில் அதிமுகவின் வாக்கு வங்கியை பாரதிய ஜனதா கட்சி அவர்களது பக்கம் திருப்புவதற்காக இப்போது இந்த வியூகத்தை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் என்ற ஒரு கருத்து இருக்கிறது. ஆனால் இந்த வியூகம் பலிக்குமா சார்? நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? அதாவது பிரதம அமைச்சர் திரு மோடி அவர்களது பேச்சு எதை காட்டுகிறது என்றால், மோடி அவர்களுக்கு இந்த 10 ஆண்டு கால ஆட்சியில சொல்லிக் கொள்ளக்கூடிய பெரிய சாதனைகள், தமிழ்நாட்டு மக்கள் நம்பி வாக்களிக்கக்கூடிய சாதனைகளை எதுவும் பெரிதாக செய்துவிடவில்லை என்று திரு மோடி அவர்களுக்கே புரிந்து கொண்டிருக்கிறார். ஒன்று. இரண்டாவது, தமிழக மக்களிடத்துல ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய, பெயர் சொல்லி வாக்கு கேட்கக்கூடிய நம்பகத்தக்க தலைமை பாரதிய ஜனதா கட்சியில இன்றும் கடந்த காலங்களிலும் இல்லை என்பதை பிரதம அமைச்சர் நன்கு உணர்ந்திருக்கிறார். அப்ப மோடியினுடைய பெயரை சொல்லி வாக்கு கேட்பதால் இங்கு தமிழ்நாட்டுல பெரிய அளவுக்கு வாக்குகளை பெற முடியாது, தலைவர்களும் யாரும் இல்ல என்கிற காரணத்தினால அதிக அபிமானம் தமிழ்நாட்டு மக்கள் வைத்திருப்பது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மீதும் ஜெயலலிதா அம்மாவின் மீதும். அதனால அவர்களது பெயரை சொல்லி இவர் வாக்கு கேட்டிருக்கிறார். அது ஒரு தவறான அணுகுமுறை. ஏன்னா எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சி அதிமுக, அந்த கட்சி பாஜகவோடு கூட்டணி இல்லை என்று சொல்லி தனித்து களம் காண்குகிற முயற்சியில் இருக்கிற காலகட்டத்துல மற்றொரு கட்சியினுடைய தலைவர்களை முன்னிறுத்தி வாக்கு கேட்கிற அவலத்துலதான் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டுல இருக்கு என்பதை திரு மோடி அவர்கள் பறைசாற்றிவிட்டு சென்றிருக்கிறார். மற்ற கட்சி தலைவர்களை முன்னிறுத்தி ஒரு பிரதம அமைச்சராக இருக்கிறவர் தமிழகத்தில் வாக்கு கேட்டது என்பது ஒரு தவறான புரிதல், அணுகுமுறை. இதை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொண்டு வாக்களிக்க மாட்டார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து.